தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் அரிஞ்சது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் ரசம். அப்புறம் தக்காளி கொஞ்சம் முக்கால்வாசி அரைத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்குங்க. வதங்கினதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் சேர்த்து, அப்புறம் அரைச்ச தக்காளியும் அதிலையே ஊற்றி கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வதக்கணும். அரைஞ்சி வச்ச தக்காளி, அரைச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்போ தான் அந்த பச்சை தக்காளி வாசம் போகும். ரசம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைனலாக கொஞ்சம் ஜீரக மிளகு தட்டி போட்டு பூண்டு 4 பல் போட்டு இறக்குனா ரசம் ரெடி. ஒரு 2 கொதி விட்டு எடுத்தால் ரசம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்